பற்று இல்லாம நஷ்டமோகா நிலையில வாழும்போது நம்ம மூலமா யாருக்குமே துக்கம் வராது, துக்கம் அனுபவம் ஆகாது, சுகம் மட்டும்தான் நம்ம மூலமா போகும். அதுக்காக தான் பாபா வந்து என்னை மட்டும் நினைங்க, மற்றவங்க எல்லாரையும் மறந்துட்டு அசரீரியாக என்னை மட்டும் நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நினைக்கும் போது அவருடைய சக்தி நமக்குள்ளார இறங்கி, அவருடைய அன்பு சுகம் எல்லாம் நமக்குள்ளார இறங்கி, அவர்கிட்ட அவ்வளோ இருக்கு. அவர் கடலா இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் அவ்வளோ இருக்குது. அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம நம்ம மூலமா எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன நினைங்க. மற்றவங்களை நினச்சிங்கன்னா அவங்க ஏற்கனவே டிஸ்சார்ஜ் பேட்டரி, அவங்களுக்கே அன்பு இல்லை அமைதி இல்லைன்னு கிடக்குறாங்க. அவங்கள நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எனர்ஜி தான் நமக்கு வரும். அவங்க துக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க, நீங்களும் ஐயோ அவங்க கவலையா இருக்கிறாங்க, அவங்கள நினைச்சு நீங்களும் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த கவலை தான் உங்களுக்கு ஒட்டிக்குது இல்லையா? அப்ப அந்த கவலையோட வைப்ரேஷனை தான் நீங்க பரப்பிட்டு இருப்பீங்க. பாபா அதுக்கு தான் சொல்றாரு, என்ன நினைச்சின்னா நான் சுகத்தோட வைப்ரேஷனை உனக்கு கொடுக்குறேன். அப்ப கவலையா இருக்கிறவங்களையும் நீங்க சுகமா